பாஸ்கா காலம் 4வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 10 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 10 வரை. இன்றைய நற்செய்தியின் வழியாக திரு அவை நல்லாயன்களாக இருக்கவும் நல் மந்தையாக இருக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நினைவூட்டுகிறது. மேலும் இறை அழைத்தலுக்காக வேண்டவும் நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் 2 சுருக்கமான உவமைகள் இயேசுவை பற்றி பேசுகின்றன. 1 நல்லாயன், 2 நல்லாயனே நுழைவாயில். 1 நல்லாயனாக இயேசு தன்னலமற்ற அக்கறையுள்ள மந்தைகளின் வாழ்வுக்கும் பாதுகாப்பிற்கும் தன்னையே வழங்குகின்றார். உண்மையான மேய்ப்பரான இயேசுவை போலி மேய்ப்பர்கள், திருடர்கள் மற்றும் கொள்ளையர்கள் இவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இன்றைய நற்செய்தி. ஆடு மேய்ப்பவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவது வழக்கம் அன்றைய காலத்தில், இன்றும் கூடத்தான். அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் குறைவாக இருந்தால் அவர்களுடைய கண்காணிப்பில் ஒப்படைக்கப்படும் ஆடுகளுக்கு ஒதுக்கப்படும் நேரமும் குறைவாகவே இருக்கும். எந்த அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுமோ அந்த அளவிற்கே ஆடுகளை அவர்கள் அன்பு செய்வார்கள். அவர்கள் எங்கே அதிக ஊதியமும் அதிக கமிஷனும் கிடைக்கிறதோ அதையே தேடுவார்கள். தங்கள் பணிக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். For them, the remuneration, commission, they are important than the mission. ஆனால் இயேசு உண்மையான நல்லாயனாக பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு நல்லாயன் என்று சிந்திக்கும் வேளையில் மேய்ப்பர்கள் என்ற தலைப்பில் புனித அகஸ்தினார் அருளிய மறையுரை இங்கு நினைவு கூறத்தக்கது. மேய்ப்பர்கள் என்று இயேசு விவிலியத்தில் பேசும்போது மழுப்பல் வார்த்தைகளை பேசி மொழிகவில்லை. மேய்ப்பர்கள் திருடர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இருக்க முடியும் என்பதை சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு தங்கள் வயிற்றையே நிறைப்பவர்கள், ஆடுகளின் பாலை அருந்துபவர்கள், ஆடுகளின் ரோமத்தை கம்பளியாக உடுத்துபவர்கள், கொழுத்ததை அடித்து தின்பவர்கள். இவர்கள் ஆடுகளை மேய்க்கும் நல்லாயன்கள் அல்ல. பலவீனமான ஆட்டை வலுப்படுத்தவும், நோய்வாய்ப்பட்டதை குணப்படுத்தவும், காயமடைந்ததை கட்டுப்போடவும் தவறுபவர்கள். தவறிப்போனதை மீண்டும் தன் கிடைக்கு அழைக்க மாட்டார்கள். இழந்து போனதை தேட மாட்டார்கள். இப்படி நல்மேய்ப்பன் இல்லாததால் ஆடுகள் சிதறடிக்கப்படுகின்றன. எனவே இந்த புனித அகஸ்தினாரின் மறையுரை அனைத்து போதகர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் சவாலாக அமைகிறது. 2வது உவமையில் இயேசு தன்னை ஆட்டு வாயில் என்று கூறுகிறார். நம்மை மீட்பின் பாதையில் வழிநடத்த இயேசுவே அதன் நுழைவாயிலாகவும் இருக்கிறார். எனவே நாம் அனைவரும் அவருக்கு சொந்தமான ஆடுகள். ஆடுகள் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் நுழைவாயில் இருப்பது போல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வழியாக, ஒரே வழியாக, ஒரே மத்தியஸ்தராக இருப்பது இயேசு மட்டும்தான் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இயேசு என்ற வாயில் வழியாகத்தான் நாம் நிலைவாழ்வை பெற முடியும். நுழைவழியாகத்தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு, விமோச்சனம் உண்டு. தந்தையின் வீட்டிற்கும் தந்தையின் குடும்பத்திற்கும் தந்தையின் அரவணைப்பிற்கும் முழு மனித வாழ்விற்கும் செல்ல நமக்கு நுழைவாயிலாக இருப்பது இயேசுவே. வாழ்க்கையின் ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்க இயேசுவே நமக்கு பாதுகாப்பின் நுழைவாயில். எனவே ஆன்மீக பாதுகாப்பு, உளவியல் பாதுகாப்பு, உடல் ரீதியான பாதுகாப்பு இயேசுவால் மட்டுமே முடியும். அவர் மட்டுமே நல் மேய்ப்பர். படிப்பினை: மேய்ப்பர்
பெற்றோர், ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், அரசாங்க அதிகாரிகள், பராமரிப்பில் ஈடுபடுவோர் அனைவரும் ஆயர்களே. எனவே நல்லாயனாக, நல்ல தலைவராக மாற இறைவனின் வரம் கேட்போம். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை தாயுள்ளத்தோடு அன்பு செய்து நல் மேய்ப்பராக வாழுவோம். ஆமீன்.